வணக்கம் அன்பு நேர்களே. மீண்டும் உறங்கும் முன் ஒரு சிந்தனை கதையினூடே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்வும் ஆனந்தமும். இன்றும் கூட ஒரு அற்புதமான ஒரு சிந்தனையை தான் உங்களிடம் முன்வைக்கப் போகிறேன். மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொண்டிருப்பதை நிறுத்துங்கள் என்கிறார் ஓசோ. ஏனென்றால் அது ஒன்றுதான் நீங்கள் தற்கொலை செய்து கொள்வதிலிருந்து உங்களை காக்கிறது. அது எப்படி? நீ இங்கே யாருடைய எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்வதற்கு பிறக்கவில்லை. யாருடைய எதிர்பார்ப்புக்கும் நீ பலியாகாதே என்கிறார் ஓசோ. உன் எதிர்பார்ப்பிற்கு எவரையும் பலியாக்காதே. அதாவது யாருடைய எதிர்பார்ப்புக்கும் நீங்களும் பலியாக வேண்டாம். உங்கள் எதிர்பார்ப்பிற்கு எவரையும் நீங்கள் பலியாக்க வேண்டாம் என்கிறார். இதைத்தான் நான் தனித்தன்மை என்கிறேன். உன் தனித்தன்மையை மதி. பிறர் தனித்தன்மையையும் மதி. உன் தனித்தன்மையும் மதி. பிறருடைய தனித்தன்மையும் மதி. எப்போதும் எவரையும் உன் தனிப்பட்ட வாழ்வில் குறுக்கிட அனுமதியாதே என்கிறார். அதே போல எவருடைய தனிப்பட்ட வாழ்விலும் நீ குறுக்கிடாதே என்கிறார். ஆம், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் யாரையும் குறுக்கிட அனுமதிக்காதீங்க. நீங்களும் மற்றவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கவும் வேணாம், அதில் குறுக்கிடவும் வேண்டாம் என்கிறார் ஓசோ. அப்போதே நீங்கள் ஒரு நாள் ஆன்மீகத்தில் மலர முடியும் என்கிறார். அதாவது நீங்கள் இதெல்லாம் கடைபிடிச்சிங்க அப்படின்னா தான் ஆன்மீகத்தில் மலர முடியும் என்கிறார். மாறாக 99% மக்கள் வெறுமனை தற்கொலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்கிறார்கள். அதாவது அவர்களுடைய மொத்த வாழ்வும் மிக மெதுவான தற்கொலையே அன்றி வேறு இல்லை என்கிறார். எப்படி? மற்றவர்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றி கொண்டே இருப்பது. சில நாட்கள் அப்பாவின் எதிர்பார்ப்பு, சில நாட்கள் அம்மாவின் எதிர்பார்ப்பு, ஒரு நாள் மனைவி, மற்றொரு நாள் கணவன், குழந்தைகள் அவர்களும் எதிர்பார்க்கிறார்கள். பின் சமூகத்தின் எதிர்பார்ப்பு, அரசியல்வாதிகளின் எதிர்பார்ப்பு, மத குருமார்களின் எதிர்பார்ப்பு, சுற்றிலும் யாவரும் எதிர்பார்ப்புடனேயே உள்ளனர் என்கிறார். நீயோ பாவம் எளிய மனிதன். மொத்த உலகமும் உன்னிடம் இதை செய் அதை செய் என்று எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது. உங்களால் அனைவரின் அனைத்து எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றவே முடியாது என்கிறார். அனைவரும் உங்களிடம் கோரும் எதிர்பார்ப்புகளை பார்த்து நீங்கள் பைத்தியம்தான் அடைவீங்க என்று சொல்கிறார். உங்களால் யாருடைய எதிர்பார்ப்புகளையும் முழுதாக நிறைவேற்றவே முடிவது கிடையாது. யாருமே திருப்தியே அடைவது இல்லை. யாருமே திருப்தி அடையாததுனால நீங்கள் வீணானவன், தோற்றவன், தனக்குள் திருப்தியாக மகிழ்ச்சியாக இருக்க இயலாதவர்களால் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க முடிவதே இல்லை என்று சொல்கிறார். நீங்கள் எதை செய்தாலும் மற்றவர்கள் உங்களுடன் திருப்தி அடையாமல் இருப்பதற்கு வழி காண்பார்கள். நீங்கள் ஒருத்தரை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட அவங்கள நீங்கள் என்ன அளவுக்கு திருப்திப்படுத்தணும்னு நினச்சி செயல்களை செஞ்சீங்க அப்படின்னாலும் நீங்கள் செஞ்ச செயல்களில் இருந்து ஏதாவது ஒரு குற்றம் குறைய கண்டுபிடிச்சிட்டே தான் இருப்பாங்க. அது அவங்களுடைய இயல்பு. ஏன்னா அவர்களால் திருப்தி அடைய முடியாது, சந்தோஷமாகவும் இருக்க முடியாது. மகிழ்ச்சி, திருப்தி என்பது ஒரு மிகப்பெரிய கலை என்கிறார் ஓசோ. அதை ஒருவன் கற்றுக்கொள்ள வேண்டும். நீ எதை செய்கிறாய், எதை செய்யவில்லை என்பதை பொறுத்தது அல்லாது, மற்றவர்களை மகிழ்விப்பதை விட நீ மகிழ்ச்சியாக இருக்கும் கலையை கற்றுக்கொள் என்று சொல்கிறார். உண்மைதானே? நம்மை நாமே மகிழ்ச்சியாக வைத்து கொண்டால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை உயிரோட்டமாக இருக்கும். அப்படி இல்லாமல் நாம் மற்றவர்களுக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோம் என்றால் வாழ்நாள் முழுவதும் ஓடி முடித்து களைத்து சற்றே கொஞ்சம் இளைப்பாறும்போது கொஞ்சம் திரும்பி பார்த்தால் ஏதோ ஒரு வெறுமைதான் தோன்றும். அதனால் உங்களை நீங்கள் மகிழ்ச்சியாக வைத்து கொள்ளுங்கள். மற்றவர்கள் அவர்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்ய விடுங்கள். அவர்களுக்கு ஒரு பாதை இறைவன் போட்டு வைத்திருப்பான். அந்த பாதையில் பயணிக்க விடுங்கள். நிச்சயமாக இந்த உலகம் உற்சாகமாக இருக்கும். நாமும் உற்சாகமாக இருக்கலாம் அல்லவா? இப்படியான ஒரு அருமையான பதிவோடு, அருமையான சிந்தனையோடு இரவு சிந்தனையாக நாம் சந்திக்கலாம். உறங்கும் முன் ஒரு சிந்தனை கதையினுடைய நிகழ்ச்சியினுடைய நேர்களை இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யுங்கள் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. மீண்டும் நாளையும் சந்திக்கலாம் அன்பு நேர்களே. நன்றி நேர்களே.